ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற குக்கிங் ரைஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செய்ய தெரியலை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோங்க. இப்படி சட்டுன்னு ஈஸியாக ஷார்ட் டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். பிரியாணி அரிசியில் வரக்கூடிய டேஸ்ட்டு ஓரளவுக்கு இந்த கோகோனட் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடணும். பிரியாணி எல்லாம் போட்டு வதக்கிடணும். அப்புறம் தக்காளி ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ரைஸை வந்து வாஷ் பண்ணி நம்ம ரெடியாக தண்ணியில் வச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வெந்து வர்றதுக்கு சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிரும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கவும் தக்காளியும் நாம் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கிற வேண்டிதான். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவே தக்காளி எடுத்துருக்கனால தயிர் வந்து ஆட் பண்ணல. அதே மாதிரி கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கனால நெய் வந்து நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து இப்படி எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான அளவு மசாலாலாம் போட்டு பிரியாணி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு மசாலா, உப்பு, காரம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் அளந்து 3 விளக்கு அரிசிக்கு 6 விளக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுமே நம்ம ரைஸை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் நான் விட்டு இறக்கிட்டேன்னா கரெக்டாக அந்த ரைஸ் வந்து வெந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த ரைஸ் நான் வாங்குகிற ரைஸ் வந்துட்டு ஸ்ரீ ராகவேந்திரா ரைஸ். இது தான் எனக்கு பிடிக்கும். எப்போவுமே நல்லாயிருக்கும் ரைஸ் வந்துட்டு. ஆனால் சீக்கிரமும் வெந்துடும், நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இந்த ரைஸ்லேயே கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வர வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.